ஆமாம் ஆமாம், பற்ற வச்சிருக்காரு. இது இந்த பிரிண்டிங் பண்ணுறாரு. நமது சங்கத்தின் முன்னோடிகள் அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். காலத்தின் அருமையை கருதி நமது மன்னருடைய வரலாறு விளக்கி சொல்லுங்கள், கொஞ்சம் சுருக்கமாக கூறி. ஏன்னா மக்கள்லாம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் அவங்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள், அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி அவங்கவுங்க ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலான்னு என்னுடைய கருத்து. இதை யாரும் கோச்சிக்காதீங்க. நாம் எல்லாருமே எதிர்பார்த்ததை விட ஒரு கூட்டம், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததோடைய முக்கிய பிரமுகர்கள், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததை விட ஒரு சந்தோஷம். நல்லா இருக்குல்ல? ஓகே, இதே சந்தோஷத்தை மீண்டும் தொடர்வதற்கு இப்போ பேசும்போது இன்னும் சில குழந்தைகளுக்கு நம்மளுடைய வரலாறு என்ன, பெரும்பிடுகு முத்தரையர் மாமன்னர் யாரு என்ன அப்படிங்கிறது சில விவரங்களை நீங்க கவனிக்கணும். என்னன்னா நீங்க அங்கங்க உங்களுடைய கவனச்சிதறல் இல்லாம கவனிங்க. குழந்தைங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பெரியவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நாம யாரு, நம்மளுடைய மன்னர்களுடைய பெருமைகள் என்ன, நம்ம வந்த வழிகள் என்ன, இப்படி பல விஷயங்களை எடுத்து சொல்லி எவ்வளோ அழகா வாழ்த்துறை வழங்கியிருக்கிறாரு. அண்ணன் செல்வராஜனுக்கு நன்றி சொல்லிவிட்டு, அடுத்து தமிழ்நாடு முத்தரையர் சங்கம் தலைமை சிறப்பு பேச்சாளராகிய திரு கவிஞர் பாசனுகானன் டிசிபி லோகநாதன் அவர்களை சிறப்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழென்றும் சங்கே முழங்கு. அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குவிதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன். கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்திற்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரேன், பொய்யில்லை கண்ட உண்மை. இந்த ஈரோடு மாவட்டத்திலே நடைபெறுகிற கல்வி பரிசளிப்பு விழாவிலே தலைமை பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை முத்தாய்ப்பாக சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த திரு தலைமை பொறுப்பேற்ற ராஜசேகர் அவர்களுக்கும், வந்தவரெல்லாம் வசந்தத்தின் தூதுவராக